அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் மே மாதம் முதல் வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி, டிஎன்யூ சர்வே, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுட்டு வருவீங்க. அதை வீக்லி ஒன் டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 2024 நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த சேனலில் கொடுத்து வரோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். முதல் கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள். ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முதல் தலைவர் யார் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா. ஸோ இப்போ தான் பதவி ஏற்றிருக்காரு சஞ்சய் குமார் மிஸ்ரா. ஸோ அடுத்தது ரஷ்யாவின் அதிபராக எத்தனையாவது முறையாக விளாடிமிர் புதின் வந்து பதவி ஏற்றுள்ளார் அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 5வது முறையாக வந்து ரஷ்யாவோட அதிபராக வந்து பதவி ஏற்றிருக்காரு. 2030 வரைக்கும் இவர் வந்து பதவியில் நீட்டிப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்றாங்க. என்ன சார் இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இல்லையே அப்படின்னு மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், ஓகேவா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலை எழுதுனா ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கால்டுவெல் என்பது இதுக்கு வந்து சரி இவர் ஏன் இப்போ வராரு இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வராரு அப்படின்னா மே 7 வந்து இவருக்கு வந்து பிறந்த நாள். 1814 மே 7 வந்து இவருக்கு வந்து பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 210 வருடங்கள் ஆகிட்டு தான் வந்து சொல்கிறாங்க, ரைட்டா. இந்த மே 7 வந்து இவர் பிறந்ததுனால இவருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் வந்து ராபர்ட் கால்டுவெல். இவருடைய பிறந்த தினம் வந்து மே 7. பிறந்த வருடம் வந்து 1814. உலக செஞ்சிலுவை சங்க தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக மே 8. இதை தான் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து மே 8, ரைட்டா. ஸோ கால்டுவெல் பிறந்தது மே 7, செஞ்சிலுவை சங்கம் தினம் வந்து மே 8. எந்த நாட்டின் தூதராக சூய் பெய்காங் இந்தியாவிற்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்றாங்க. நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சில பிரச்சனைகள் போனதால ரொம்ப நாள் நியமனம் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சீனா வந்து இந்தியாவுக்கு தூதரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து சீனாவோட தூதர், இந்தியாவுக்கான தூதர் தான் இவர், ரைட்டா. சூங் பெய்காங் பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், சீனா. எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 வரக்கூடிய 2026 வந்து சர்வதேச பெண்கள் விவசாயிகள் ஆண்டு, பெண் விவசாயிகள் ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க, ரைட்டா. அதே மாதிரி ஒட்டக ஆண்டாக வந்து ஐநா ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 2024 இந்த ஆண்டு இப்போ நடக்குது இல்லையா, கரண்ட் இயர் 2024 வந்து சர்வதேச ஒட்டக ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச சிறுதானிய ஆண்டாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு மெயின் காரணமே நம்ம இந்தியா வந்து கோரிக்கை வச்சது, இந்த மாதிரி சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கணும்னு சொல்லி இந்தியா கோரிக்கை வச்சதுனால 2023 வந்து ஐநா வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சது. இப்போ 2024 வந்து ஒட்டக ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2026 வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது யுனிசெஃப் குழந்தை உரிமைகள் இந்தியாவின் தேசிய தூதராக கீழ்கண்ட எந்த நடிகை அறிவித்துள்ளது அப்படின்றாங்க. நடிகை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளாங்க அல்லது அறிவித்துள்ளது, ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரீனா கபூர் ஒரு இந்தி ஆக்டர், கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, கரீனா கபூர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா யுனிசெஃபனோட இந்தியாவின் தேசிய தூதராக வந்து கரீனா கபூர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, ரைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யுனிசெஃப் இந்தியாவின் இளம் தூதராக ஒரு 4 பேரை நியமனம் பண்ணியிருக்காங்க பல்வேறு கேட்டகரியில். அதில் ஒருவர் வந்து வினிசா உமாசங்கர் அப்படின்றவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இது யுனிசெஃபோட இந்தியாவின் இளம் தூதராக வந்து வினிசா உமாசங்கர், அந்த 4 பேரில் ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்றது இந்த கேள்வி. ஸோ இவங்க வந்து நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த இவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுக்குள்ளே தான் இருக்கும், 17 வயசு தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது சூரிய மின்சாரம், சூரிய சக்தியிலேருந்து இஸ்திரி பெட்டி, துணி தேய்க்கிறோம்ல, ஸோ அந்த பெட்டியை வந்து சோலார் சிஸ்டத்தை மூலமாக இயங்குற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுக்காக இவங்க விருது கூட வாங்கியிருக்காங்க. ஒரு இளம் விஞ்ஞானி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் பியோனன்னு சொல்லுவோம். அதாவது சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதை வந்து இதனோட தூதராக இதுக்கு வந்து ஒரு இளம் விஞ்ஞானின்றதுனால குழந்தைகளுக்கு வந்து இது பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ அந்த பிரிவில் வந்து இவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, ரைட்டா, இளம் தூதராக.
ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக. ஓகே. ஸோ தமிழகத்தை சார்ந்தவன்றதுனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது தமிழகத்தை சார்ந்தவங்க ஒரு யூனிசெஃபோட இளம் தூதராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே வந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு பரிசு வாங்கியிருக்காங்க. இது மாதிரி சோலார் சிஸ்டம் இஸ்திரி பெட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. 2020 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கே நடைபெற உள்ளதுன்றாங்க. ஸோ இந்த வருடம் வந்து ஆண்களுக்கும் சரி, அதாவது ஆண்கள் பிரிவான 2020 உலகக்கோப்பை நடக்குது, பெண்கள் பிரிவுக்கான உலகக்கோப்பை போட்டியும் நடக்க போகுது. ரைட்டா? ஸோ நம்ம ரோஹித் சர்மாவோட தலைமையில் நம்ம 2020 டீம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இது வந்து மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இது எங்கே நடைபெற உள்ளது அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. வங்கதேசத்தில் வந்து நடக்க போகிறது. அக்டோபர் 2024 தொடங்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தொடங்கும், ஜூனில் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். ஜூன் ஃபஸ்ட்லேயே வந்து 2020 உலகக்கோப்பை வந்து தொடங்குது ஆண்கள் பிரிவுக்கு. பெண்களுக்கு வந்து அக்டோபரில் வந்து தொடங்க போகிறாங்க. இந்த போட்டி மகளிருக்கான போட்டி வங்கதேசத்தில் நடக்குது. சரி சார், மகளிருக்கு வந்து வங்கதேசம் சொல்லிட்டீங்க. அப்போ ஆண்களுக்கு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது 2020 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகள். இந்த 2 நாட்டிலுமே நடக்குன்றாங்க. ஸோ ஏ அண்ட் பி சரி. அமெரிக்காவிலையும் மேற்கிந்திய தீவுகள்லையும் நடக்கப் போகிறது ஆண்கள் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கே நிறுவப்பட்டுள்ளதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூனான்னு சொல்லுவோம்ல, பூனே, மகாராஷ்டிரா மாநிலத்தோட பூனாவில் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்திய இராணுவமும் புனித் பாலன் குழுவும் வந்து சேர்ந்து வந்து இந்த இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரைட்டா? இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா பூனே. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளதுன்றாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 180 நாடு இந்த இதில் பட்டியலிட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 159வது இடத்த வந்து நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து 152வது இடத்துல வந்து நம்ம வந்து 52வது இடம் பெற்றிருக்காங்க. அவங்கள விட நம்ம பின்தங்கி இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட லாஸ்ட் இயர் 2023 நம்ம 161வது இடத்துல இருந்தோம். ஸோ இப்போ வந்து 159வது இடத்துல இருக்கோம். இது 2024க்கு, இது 161ன்றது 2023. ரைட்டா? கொஞ்சம் முன்னேற்றம் தான். மொத்த நாடுகள் பட்டியல் வந்து 180 நாடு. சாங்கே 6 என்ற செயற்கைக்கோளின் நிலவின் இருள் பகுதிக்கு, அதாவது ஒரு பின்பகுதி இருள் பகுதின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து சூரிய வெளிச்சமே படாத ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிக்கு வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்காங்க நாடு. அது எந்த நாடுன்னு கேட்குறாங்க. அது வந்து சீனாக்காரன் தான் அனுப்பியிருக்கான். ரைட்டா? ஸோ சீனா நாடு தான் வந்து அனுப்பியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலவோட மாதிரிகள், அந்த மண்ணுக்கள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம பூமிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ரைட்டா? அந்த சாம்பிளை வந்து பூமிக்கு கொண்டு வருவாங்க. அந்த சேட்டலைட்டை தான் அனுப்பியிருக்காங்க. நிலவோட இருள் பகுதியில் மாதிரிகளே சேமிக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் இந்த சாங்கே 6 அனுப்புனது சீனா. PUCC 2.0 செயலி எதனோடு தொடர்புடையதுன்றாங்க. இப்போ இது வந்து தமிழகத்தில் தான் இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த PU அப்படின்னாலே பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல், வாகன மாசு கட்டுப்பாட்டு. ரைட்டா? இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்களே, அதுக்கான ஆப்பு தான் வந்து இந்த PUCC 2.0 அப்படின்றது. தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ PUCC 2.0 ஆப் வந்து எதனோட தொடர்புடையதுன்னா வாகன மாசு கட்டுப்பாடு, பொல்யூஷன் கண்ட்ரோல். கீழ்கண்ட எந்த கொரோனா தடுப்பூசி பக்க விளைவுகள் உள்ளது என ஒப்புக்கொண்டது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டிவியில் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அதில் வந்து பகிரங்கமாக வந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊசியை வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பு ஊசியை தரக்கூடிய நிறுவனம் வந்து ஆமாம் இந்த ஊசி போட்டிங்கன்னா இந்த ஊசி போட்டவங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் வந்து இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்க விளைவுகள் இல்லைன்றாங்க அல்லது குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க பல்வேறு விதமான பக்க விளைவுகள் இதில் இருக்குது அப்படின்றத ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ இது வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா நம்ம இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா கோவேக்சின், கோவிஷீல்டு 2 விதமான தடுப்பூசி இந்த கொரோனா காலத்தில் போட்டாங்க. அதில் கோவேக்சின் நம்ம இந்திய தயாரிப்பு பாரத் பயோடெக் நிறுவனம், அதில் எந்த ஒரு பக்க விளைவும் அந்தளவுக்கு இல்லை அப்படின்றாங்க. இந்த கோவிஷீல்டு வந்து சீரம் நிறுவனம் தயாரிச்சது. இதில் பக்க விளைவுகள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சமூக வலைதளங்கள் மீடியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றது, மயங்கி விழுறதுன்னு இந்த கொரோனாவோட ஊசியோனால சைடு எஃபெக்ட்னால நிறைய பேர் வந்து பாதிப்பு அடைகிறாங்கன்னு ஒரு செய்தி போயிட்டு இருந்தது. அதை இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு வதந்தி, நம்பாதீங்க அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் அந்த தடுப்பூசி நிறுவனமே வந்து ஆமாம் சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன் நான் கூட பார்த்திங்கன்னா கோவிஷீல்டோட தடுப்பூசி தான் வந்து போட்டேன். இது கோவேக்சின் போடலான்னு பார்த்தா அப்போ வந்து ஸ்டாக் இல்லை. அப்போ கேட்பாங்க நீங்கள் எந்த தடுப்பூசியை போட்டுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. பட் எது நமக்கு இருக்குமோ அதை போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தது.
பட் இருந்தாலும் வந்து அப்போ வந்து ஸ்டாக் அதிகமாக இல்லை, இது வந்து கோவேக்சின் இல்லை அப்படின்னு சொல்லி கோவிஷீல்டே வந்து போட்டாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, மற்றவர்களுக்கு இது மாதிரி அதாவது 100ல் ஒருத்தருக்கு இது மாதிரி 1000ல் ஒருத்தருக்கு இது மாதிரி சில பக்க விளைவுகள் வந்து இருக்கிறதா வந்து ஒத்துருக்காங்க. இது பரபரப்பாக இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஓகே, நம்ம யாத்திரி கால் டாக்ஸி என்ற சேவையை அறிமுகம் செய்துள்ள பல்கலைக்கழகம் எதுன்றாங்க. இந்த சேவை வந்து சென்னையில் சமீபத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. ரைட்டாக, ஏற்கனவே ஆட்டோவுக்கு இருந்தது, இப்போ வந்து காருக்குமே இந்த நம்ம யாத்திரி கால் டாக்ஸி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரைட்டா, சரி. இந்த ஆப்பை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து இந்த ஆப்பை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காசு போகுன்றாங்க. இந்த சேவை கட்டணம் எதுவும் இருக்காது. ஸோ இதனால் ஓட்டுநர்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நம்ம யாத்திரி கால் டாக்ஸி என்ற ஆப்பை வந்து இது பண்ணது வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கினது. இது ஏற்கனவே நிறைய ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம தமிழகத்துக்கு இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டெமோ மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க போல். ஸோ இப்போ ஆட்டோவுக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இப்போ வந்து காருக்குமே இது வந்து இது பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து தொடங்கியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் தயாரிச்சது. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் வந்து மே மாதம் 4ஆம் தேதி. ஜிக்கு என்பது எந்த நாட்டினோட நாணயத்தோட பெயர் அப்படின்றாங்க. அந்த ஜிக் அப்படின்றது பார்த்தா ஜிம்பாப்வே நாடு இருக்கு இல்லையா, இதிலே ஜின்னு இருக்கு பாருங்கள். ஜிம்பாப்வே நாட்டோட பணம், அந்த அவங்களோட நம்ம பணம் வந்து ருபீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அமெரிக்கன்னா டாலர்னு சொல்கிறோம், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க பணத்தை வந்து ஜிக் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஜிக்குன்னா ஜிம்பாப்வே பணம். சமீபத்தில் தமிழர்களை போற்றும் வகையில் நடுகள் நிறுவியுள்ள நாடு எதுன்றாங்க. அது ஆக்சுவலாக வந்து 2ஆம் உலகப் போரில் தமிழர்களோட பங்கு, அப்போ 2ஆம் உலக போர் நடந்தது இல்லையா, அப்போ வந்து தமிழர்கள் வந்து கலந்துருக்காங்க. அவங்களோட அந்த போரில் இறந்தவர்களோட நினைவாக வந்து நடுகள் வந்து அமைச்சிருக்காங்க. இது எந்த நாட்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. ரைட்டா, தாய்லாந்து. பல லட்சம் பேர் இங்கேருந்து அங்கே தொழில் செய்ய போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாட்டோட போர்லையுமே வந்து கலந்து உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கள் நினைவாக நம்ம தமிழர்கள் நினைவாக வந்து நடுகள் வந்து அமைச்சிருக்காங்க தாய்லாந்து நாட்டில். ஸோ தாய்லாந்து என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்த கேள்வி, ஏப்ரல் 2024 ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவோ அப்படின்றாங்க. ஸோ இது அப்பப்போ அறிக்கை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. 2,10,267 கோடி வந்து ஏப்ரலில் வசூல் பண்ணியிருந்தா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஏப்ரலோட இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ இவ்வளோ கோடி வந்து ஜிஎஸ்டி வரி வந்து வசூல் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி மூலிமா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர்வதேச உழைப்பாளர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மே 1ஆம் தேதி, வருஷம் மே 1ஆம் தேதி என்பது உழைப்பாளர் தினம், சர்வதேச உழைப்பாளர் தினம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா, சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவில் முதலாக மே தினம் எந்த மாநிலத்தில் அனுசரிக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ இது எந்த மாநிலம்ன்றதை விட எந்த நகரில் வந்து அனுசரித்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஏன்னா அப்போ வந்து சுதந்திரம் வாங்கலை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா, சென்னை மாகாணம், சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து சென்னை மாகாணம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுன்னு தான் சொல்லி ஆகணும். ரைட்டா, ஸோ தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து மே தினம் வந்து மே தினம் வந்து கொண்டாடி இருக்காங்க. இதுக்கு முதன்மை காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்பீங்க. இந்தியாவில் சிங்கார வேலனார் தொழிலாளர்களுக்காக பார்த்தீங்கன்னா சிங்கார வேலனாரோட தலைமையில் வந்து இந்த மே தினம், அதாவது அவரோட முயற்சினால் வந்து மே தினம் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழகத்தில் சென்னையில் வந்து கொண்டாடி இருப்பாங்க. ரைட்டா, ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் சிங்கார வேலனாரை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. சென்னை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து சென்னை மாகாணம்னு இருந்தது, இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோம். அஜ்ரக் ஜவுளி தயாரிப்புக்கு புவிசார் பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஜவுளி, இது அந்த பேர். இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தோட அஜ்ரக் ஜவுளி இதுக்கு தான் வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது, அதாவது வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டேன்னு சொல்லுவாங்க. இது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. மே 3ஆம் தேதி வந்து அனுசரிக்கிறாங்க. ரைட்டா, ஸோ ஒரு டாப் 25 கொஷின் மே முதல் வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ஸோ வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கடைசி கேள்வி, உங்களுக்கான கேள்வி, சமீபத்தில் உணவுப் பொருட்களில் திரவ நைட்ரஜனை பயன்படுத்த தடை செய்துள்ள மாநிலம் எது அப்படின்றாங்க.
ரைட்டா. ஸோ திரவ நைட்ரஜன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது இந்த டூரிஸ்ட் பிளேஸு ஏற்காடு ஊட்டிலாம் போனீங்க அப்படின்னா இந்த புகை வர்ற பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா புகை வரும் சாப்பிடும்போது. அதனால் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த வாய் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, டிவியில் கூட சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாக வந்து இந்த புகை வர்ற பிஸ்கெட்டு தடை பண்ணியிருக்காங்க. அது வந்து திரவ நைட்ரஜன். இது வந்து திரவ நைட்ரஜன் வந்து உணவுப் பொருளே கிடையாது, இது வந்து கெடுதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நானே ஆன்சர் சொல்லிட்டு நான் இந்த டீட்டெயிலாக பேசும்பொழுது சரி ஓகே. ஸோ எந்த மாநிலம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.